கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயமாக இந்த லெந்து நாட்களின் தியானத்திற்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் 26ஆம் நாளுக்குள்ள தியானத்திற்குள்ளாக நாம் போக இருக்கின்றோம். இந்த 25 நாட்கள் நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் நம்முடைய தியானங்களை கொண்டு சென்றோம். இந்த நாளிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து குறிப்பாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவருடைய பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரை அடுத்த 15 நாட்கள் நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாள் இயேசு இந்த பூமியில் அவதரித்த நிகழ்வு குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை மத்தேயு, மார்க், லூக்கா எடுத்திருந்த அவருடைய பிறப்பின் நற்செய்தி அந்த நெரட்டிவ் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் யோவான் நற்செய்தி நூல் எடுத்ததுடைய மிக முக்கியமான நோக்கமே யோவான் எல்லாவற்றிலும் தனித்து சொல்லக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். திருமறையுடைய ஒரு பின்னணியத்தை நம்ம பார்த்துட்டு இயேசுடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திப்போம் என்றால் இந்த நாளுக்கு நீதி செய்கிறது போல இருக்கும் என்று யோசிக்கின்றேன். 4 நற்செய்தி நூல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது: மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுல மிக பழமையான நற்செய்தி நூல் அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால் மார்க்கு சுவிசேஷம் தான். ஏன்னா மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல். குறிப்பாக கியூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கியூ சோர்ஸ் மூலமாக எழுத்து வடிவம் பெற்றது இந்த மார்க்கு நற்செய்தி நூல். பொதுவாக கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட 62 ஆண்டுகள், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 62 அந்த வருஷத்துல இந்த மார்க்கு நற்செய்தி நூல் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போன வேண்டும் என்றால் ஏன் எழுதப்பட்டது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கிறது. இயேசுடைய வாழ்க்கை வரலாறு ஏன் எழுதணும்? ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு செல்லும் போது இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று தான் சொல்லிட்டு போனார். அப்ப சீஷர்கள் ஆண்டவருடைய வருகை இமிடியேட்டா நடைபெறும் என்று அவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவரோடு இணைந்து வாழ்ந்த மக்கள் ஒவ்வொருவராக இறந்து போக போக ஆண்டவருடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி இருந்தது. அதனாலதான் ஆண்டவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை இறை மக்கள் ஆண்டவருடைய வரலாற்றை அங்குமிங்குமாக பதிவு செய்தார்கள். அப்படியாக மார்க் காஸ்பல் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது. அதுக்கடுத்தது கிறிஸ்துவுக்கு பின் 80லிருந்து 90 வருடத்துக்குள்ளாக மத்தேயும் லூக்காவும் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நிறைவாக எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 90க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் காஸ்பல், யோவான் நற்செய்தி நூல். இப்போ இந்த தியாலஜிக்கல் கம்யூனிட்டியில பார்க்கும்போது இந்த காஸ்பலை 2 பிரிவாக பிரிப்பாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா சமநோக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல 3மே பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய நெரட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போலவே இருக்கும். அதனால இது பேர் சமநோக்கு நற்செய்தி நூல் என்று சொல்வது அது உண்டு. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஜான் மட்டும் இந்த 3 நற்செய்தி நூல்ல இருந்து தனித்து நிற்பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த இயேசுடைய குழந்தை நிகழ்வுகள் இருக்காது. இன்னும் இந்த 3 நற்செய்தி நூல்ல இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஜான்ல இருக்காது. ஆனால் இதுல இல்லாத நிறைய நிகழ்வுகள் ஜான்ஸ் காஸ்பல்ல இருக்கும். குறிப்பா உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இயேசு சொன்ன 7 நானே என்கின்ற திருமொழி, அதாவது ஐ எம் சேயிங் இருக்கு பாத்தீங்களா, அது ஜான்ல மட்டும்தான் இருக்கும். அதே போல ஜீசஸ் உடைய அந்த ப்ரீஸ்லி பிரேயர் பாத்தீங்கன்னா ஜான் காஸ்பல்ல தான் இருக்கும். இப்படியாக மற்ற நற்செய்தி நூல்களை காட்டிலும் ஜான் கொஞ்சம் எல்லாற்றிலும் தனித்து நிற்கிறார். காரணம் என்னவென்றால் இது கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல எழுதப்பட்டது. அப்படி என்றால் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு என்ன தேவை இருந்ததோ, என்ன காரியத்தை அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு யோசித்திருந்தார்களோ அதை குறித்து ஜான் காஸ்பல்ல நிறைய காரியங்களை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க இயேசுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி. அப்படி பார்க்கும்போது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய ஜீனியாலஜி, அவருடைய குழந்தை பிறப்புல இருந்து தொடங்கும் போது ஜான் மட்டுமே லோகோஸ் என சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையிலிருந்து அவர் தொடங்கியிருப்பார். அதாவது லோகோஸ் அப்படின்னாலே வேர்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த லோகஸ் என்பது ஒரு பிலாசபிக்கலான ஒரு டேர்ம். ஏன்னா ஜான் காஸ்பல், அந்த ஜான் நற்செய்தியாளர் எழுதும் போது அவருடைய கண்டெம்பரரி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிலாசபர்ஸ் இருக்கிறாங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கண்டெம்பரரிஸ் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ரோம்ல இந்த பிலாசபின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தத்துவம் என்பது மக்கள் தத்துவத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, ஞானத்தை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதாவது ஒரு அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு இந்த காஸ்பல் எழுதும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் வகையில் கொஞ்சம் ஹைலி தியாலஜிக்கல், ஹைலி பிலாசபிக்கலான
டேர்ம்ஸை வந்து ஜான்ஸ் காஸ்பல்ல உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதில் மிக முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்டே பார்த்தீங்கன்னா இந்த லோகோஸ் அப்படின் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ இந்த உலகம் எதனாலே படைக்கப்பட்டது அப்படின்னு யோவான் தொடங்குறார் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்டு தான். இந்த வேர்டு யாருடைய வேர்டுனா கர்த்தருடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஸோ தி என்டையர் காஸ்மோஸ், என்டையர் யூனிவர்ஸ், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே கடவுளின் வார்த்தையினால் படைக்கப்பட்டது என்பதை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, ஒரு பிலாசபிக்கலாக ஜான் காஸ்பல் கொண்டு வரார் உள்ள அந்த நற்செய்தியாளர். அடுத்தது நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது அப்படின்றத வந்து இந்த 14ஆம் வசனம் நமக்கு ரொம்ப கிளியரா விளக்குகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த ஒரு வசனம் போதும் இந்த ஒட்டுமொத்த நோக்கத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் ஜீசஸ் இந்த உலகத்துல மனுஷனாக வரணும் அப்படின்றது. ஸோ ஒரு 3 குறிப்புகளுக்காக இந்த பகுதியை நான் உங்களிடத்துல விளக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவது இந்த தியாலஜி ஆஃப் இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து நல்ல அழகான ஒரு தமிழ் வார்த்தை, மனு உருவெடுத்தல். அதாவது கடவுள் மனிதனாக மாறுகின்ற அந்த செயல்பாட்டுக்கு பேரு தான் இன்கார்னேஷன். நிறைய ரிலீஜன் நமக்கு தெரியும், மற்ற சமயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கின்றோம். கடவுள் வந்து உருவத்தை எடுத்தாங்கன்னு இருக்கும், பன்னி உருவத்தை, பாம்பு உருவத்தை அப்படின்றது. உருவம் எடுக்கிறது வேற, மனு உருவம் எடுக்கிறது வேற. உருவம் எடுக்கிறதுனா கடவுளா இருப்பாரு, அந்த டைம் மட்டும் ஒரு அனிமலா மாறிட்டு திருப்பி கம் பேக்ஸ் டு த காட் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்றது. ஆனா இந்த மனு உருவெடுத்தல் இன்கார்னேஷன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி வேற எந்த சமயத்திலும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுடைய பிறப்பு என்பது இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது 33 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்ற போது அவர் மனுஷனா வாழ்ந்தாரா தெய்வமா வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டோன்னா, உண்மையிலே எல்லாரும் சொல்றது என்னன்னா அவர் மனிதனாக தான் வாழ்ந்தார். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அவர் கடவுள் தான், ஆனால் பூமியில் அவர் யாரா இருந்தார்னா மனிதனா தான் இருந்தார். ஒருவேளை இல்லை அவர் மனிதனா இல்லை கடவுளாக தான் இருந்தார்னா அப்போ நம்ம அந்த கிராஸையும் அந்த ரிசரக்ஷனை நம்ம வந்து கொச்சைப்படுத்துறோம்னு அர்த்தம். ஏன்னா கடவுளுக்கு வலிக்க முடியாது, கடவுளை யாரும் வந்து துன்பப்படுத்த முடியாது. அப்ப இந்த பூமியில் அவர் வாழ்ந்தபோது அவர் முழு மனிதனாக வாழ்ந்தார். அப்ப அவர் கூட தெய்வத்தன்மை இல்லையா? இருந்தது, தெய்வத்தன்மை இருந்தது. ஆனால் அவர் தெய்வமாக இல்லை, மனிதனாக இருந்தார். அதனால்தான் இந்த 2 டைட்டில் ரொம்ப முக்கியமானது. சன் ஆஃப் காட்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் சன் ஆஃப் மேன். அதாவது தேவகுமாரன், மனுஷகுமாரன். இயேசு தேவகுமாரனாக இருந்தவர், இந்த பூமியில் மனுஷகுமாரனாக, சன் ஆஃப் மேனாக அவர் வாழ்ந்தார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ரைட், எதுக்காக அவர் வந்து இந்த பூமியில் அவதரித்தார் அப்படின்றத கேள்வி கேட்போம் என்றால், இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக நிறைய பாவங்களையும் தவறுகளையும் செய்யும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்காக பாவ நிவாரண பலியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா, நான் ஒரு தவறு செய்துட்டேன், அந்த தவறுக்கு எனக்கு தண்டனை வரணும், ஆனால் அந்த தண்டனையை நான் வேறு ஒரு மிருகத்தின் மீதோ இல்லை ஒரு பலியின் மீதோ செலுத்தி என்னுடைய தண்டனையை அது மேல நான் செலுத்திடுவேன், அது மேல கடத்திட்டேன்னா அது எனக்காக பலியாக மாறும் என்பதுதான் அந்த கான்செப்டாக இருக்கின்றது. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு கான்செப்டை வந்து ஆண்டவர் மாற்றுகின்றார். ஏன்னா இப்ப அப்படி பலி கொடுத்துட்டா என் பாவம் போயிடும்னா, இவங்க வந்து சரி பாவம் செய்யாம இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல, தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அக்கிரமங்கள் அதிகமாயிட்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் பலிகளும் அதிகமாயிட்டே இருக்கிறது. அப்ப அந்த பாவத்திலிருந்து அவன் தப்பிக்கிறானா கேட்டீங்கன்னா, அந்த பாவத்திலிருந்து வெளிப்படுகிறானா இல்ல. அப்ப ஆண்டவருடைய ஒரு இது என்னன்னா, பாவ நிவாரண பலிக்கு வந்து பதிலாக அவர் என்ன சொல்றாரு, ஒரே பலி போதும். அதாவது சர்வாக தகன பலி அப்படின்றது வந்து கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இந்த பூமியில் அவதரித்து அவர் மீது சுமந்து கொண்டு அவர் நமக்காக பலியாக மாறுகின்றார். அப்போ இதுதான் இந்த கான்செப்டோட ஐடியாலஜியாக இருக்கிறது. இப்ப அடுத்ததாக இந்த 14ஆம் வசனத்துக்குள்ள நம்ம போவோம் என்றால், இந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ வார்த்தை, ஏனென்றால் ஆதியிலே தேவன் உலகத்தை படைக்கும் போது எப்படி படைத்தார் நமக்கு தெரியும். ஆதியாகமம்
முதல் அதிகாரத்துல நம்ம வாசிக்கின்றோம், தம்முடைய வார்த்தையினாலே அவர் சொன்னார், அது நிறைவேற்றது. அது போல இந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தை என்னவா மாறுகிறது என்றால் அது ஒரு மனிதனாக மாறுகிறது. அந்த மனிதன் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இன்கார்னேஷன்னா கடவுளுக்கு ஒப்பானவர், கடவுளுக்கு நிகரானவர் இயேசு கிறிஸ்து, வார்த்தையானவர். அவர் இந்த பூமியில் மாம்சமாக ஒரு மனிதனாக அவதரிக்கிறார். காரணம் என்னவென்றால் நம்மை மீட்பின் பாதையில கொண்டு செல்வதற்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக, அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்வதற்காக. ஒருவேளை முதல் ஆதாம் அப்படின்ற கான்செப்டை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், முதல் ஆதாமை யோசித்து பார்ப்போம் என்றால், முதல் ஆதாம் பாவம் செய்யும் போது அவரை கடவுள் ஏதேனிலிருந்து வெளியே அனுப்புகிறார். இப்போ அவருக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தின் அந்த நிலை வாழ்வு அவருக்கு இல்லாம போகுது. இப்போ இரண்டாம் ஆதாமாக கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த மிஸ்ஸான, அந்த விட்டு போன அந்த கடவுளுடைய நிலை வாழ்வை நமக்கு பெற்று தருவதுதான். அப்ப அந்த நிலை வாழ்வை பெற்று தருவதற்கு மீண்டும் நம்மை அழைத்து செல்வதற்காக, அந்த ரிசரக்ஷன் ப்ராசஸ் வழியாக நம்மை ரிடம்ஷனுக்கு நேராக மீட்பின் வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்வதற்கு தான் கிறிஸ்து மாம்சமாக மாறி இந்த பூமியில் அவதரித்தார். இது கொஞ்சம் ஹைலி பிலாசபிக்கலான, நமக்கு இது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஏன் அவர் மாறினாரு, இல்லைன்னா அவர் ஏன் மாறுறதுனால எனக்கு எப்படி விடுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம இப்ப நான் ஒருத்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், இப்போ அவர் என்னை மன்னிக்கணும். அவர் என்னை மன்னிச்சாதான் என் பாவம் எனக்கு மன்னிக்கப்படும். சரிங்களா? இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன், அவர் என்னை மன்னிக்கலைன்னா அந்த இடத்துல கிறிஸ்து அவருடைய இடத்துல இருந்து நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த ப்ராசஸ் உடைய ரூலாக இருக்கிறது, இதோடைய ஐடியாவாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து எனக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக அவர் சாபமானார் என்பதுதான் இந்த சிலுவையுடைய அழகான ஒரு கோட்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இதுக்கு அடுத்தது 2 கான்செப்டா அந்த 14ஆம் வசனத்துல நமக்கு கற்றுத்தருகிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அதாவது கிரேஸ் அண்ட் ட்ரூத். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அவர்கிட்ட இருக்கிறது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கிருபைனா நம்ம பாவம் செய்யும் போது அவர் நமக்கு மன்னிக்கிறார், நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். அப்போ இதெல்லாம் எதனாலனா ஒன்லி த்ரூ கிரேஸ். ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், அதனால எனக்கு கிருபையினால இரக்கம் கிடைக்கிறது என்பதுதான் அவர் கிருபையை கொண்டவராக இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது, அவர் சத்தியத்தை கொண்டவராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட உண்மைதான் இருக்கும், அவர்கிட்ட பொய் என்பதே இல்லை. அப்போ எனக்கு அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரிடத்துல இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் உண்மை உள்ளவனாக இருந்தாதான். ஏன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ சிலுவை என்பது நமக்கு 2 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்னு கிருபையை கற்றுக் கொடுக்கிறது, இன்னொன்னு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அந்த சிலுவை இடத்தில் நம்ம வரும்போது, கிறிஸ்துவிடத்தில் நம்ம வரும்பொழுது நமக்கு கிருபை கிடைக்கிறது, அதோடு கூட நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க அது அழைக்கிறது. அப்போ கிருபை மட்டும் வேணும், நான் உண்மையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு கிருபை கிடைக்காது. இப்போ இது ரெண்டுமே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில தேவை. கிருபை வேணும்னா நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். நான் ட்ரூத்ஃபுல்லா இருந்தேன்னா எனக்கு கிருபை கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் பிணைந்து கிறிஸ்துவிடத்தில் காணப்படுகிறது. அப்போ இந்த மாம்சமான கிறிஸ்து நமக்கு கிருபையும் உண்மையும், அதாவது சத்தியத்தையும் கொடுக்கிறவராக, சத்தியத்தின் நிலை கொண்டவராக இருக்கிறார். நமக்கு கிருபை வேண்டும் என்றால் நாம் சத்தியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அது கற்றுத்தருகிறது. இப்போ அடுத்த ஒரு உண்மையை இந்த ஜான் காஸ்பல் நமக்கு கற்றுத்தருகிறது. என்னன்னா, அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதுதான் நான் சொல்ல வந்த 3வது குறிப்பு. என்ன அப்படின்னா, he dwelt among us அப்படின்னு சொல்லப்படுகிறது. dwelt among us அப்படின்னா, இந்த dwelt அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துல ஒரு என்ன டெக்னிக்கலா ஒரு மீனிங் கொடுக்குறாங்கன்னா, கூடாரம் போட்டு தங்குகிறார், டேபர்னாக்கல் அப்படின்னு சொல்றாங்க டுவெல்ட்ன்ற வார்த்தைக்கு. இது எதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னா, அவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்பொழுது அவங்க பயணப்படும் போது நடந்துட்டே இருப்பாங்க. அந்த மேகம் இறங்கின உடனே ஒரு டென்ட் போடுவாங்க. அந்த மேகம் என்ன பண்ணும், அந்த டென்ட்ல இறங்கிடும். அந்த கூடாரத்தை எப்போ கழட்டுறாங்களோ, அந்த கூடாரத்தை எப்போ ரிமூவ் பண்றாங்களோ அப்போ அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ
அந்த ஏதாவது அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கிறதுனா உடனே அந்த கூடாரத்துக்குள்ள போய் அதுக்கான பதிலை பெற்று வருவார்கள். இது போலதான் இயேசு நம்மிடத்தில் அவர் தங்கியிருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கின்ற ஒரு உண்மையை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படின்னா அர்த்தம்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள், என்ன எதிர்பார்ப்புகள் என்ன இருந்தாலும் அவர் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு கிருபையும் சத்தியத்தையும் அளிக்கிறவராக, நம்முடன் வாழ்வதற்காக, நம்மோடு பயணிப்பதற்காக தான். அதான் சொல்வாரு பழைய யாத்திராகமத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்றது. அப்படின்னு அர்த்தம்னா, ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். இந்த ரிடம்ஷன் ப்ராசஸ்ல, இந்த மீட்பின் திட்டத்துல நீங்களும் நானும் தனியா பயணிக்கல, ஆண்டவரும் நம்மோடு பயணிக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம தவறும் பொழுதும், ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு கிருபை அளித்து நம்முடைய பாவத்தை கடிந்து உணர்த்தி நம்மை மீட்பின் வழியில நடத்துவதற்காக அவர் வழியிலே நம்மை வழிகாட்டியாக நமக்கு தூய ஆவியானவரை தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அந்த டுவெல்ட்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறார். ஏன் அவர் வந்தார் அப்படின்னும் போது பார்த்தோம் என்றால், அவருடைய மகிமையை காண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமையும் ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்பது வழியாக நாம் புரிந்து கொள்ளுன்னா, கிறிஸ்து அந்த மகிமையை எப்படிப்பட்ட மகிமையை அவர் கொண்டுள்ளார் என்றால், பிதாவின் மகிமையை கொண்டுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் நம்மிடத்தில் வாசம் செய்வதற்காக அவர் இந்த பூமியில் அவதரித்தார் என்கின்ற உண்மையை இந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசி பார்ப்போம் என்றால், அவர் நமக்காக அடிமையின் ரூபத்தை எடுத்தார்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு அந்த குளோரி, அந்த மகிமை, அந்த மேன்மை இருந்த பொழுதிலும் இந்த மீட்பின் திட்டத்தை நம்மை சிலுவை பாடு வழியாக மீட்டெடுப்பதற்காக எல்லாவற்றையும் இயேசு உதறிவிட்டு நமக்காக இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அவர் ஏன் நமக்குள்ளாக வந்தார் என்றால், நாம் உடைந்து போயிருக்கின்றோம், நாம் மீட்பை பெறுவதற்கு தகுதி இழந்து போயிருக்கின்றோம். அப்போ இப்படி இருக்கிற நம்மை மீட்பை பெறுவதற்கு தகுதிப்படுத்துவதாக மாற்றுவதற்காக கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார் என்கின்ற செய்தி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுத் தருகின்றார். நிறைவாக நான் அதை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கும் கிறிஸ்துவுடைய இந்த பாடு மரணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, நான் கிறிஸ்துவை, மாம்சமான கிறிஸ்துவை என் வாழ்க்கையில ஏற்றிருக்கிறேன்னா, நான் கிருபை நிறைந்தவனும் சத்தியம் நிறைந்தவனுமாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் நான் இதை ஃபாலோ பண்றானா, நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா, நான் சத்தியத்தின்படி நடக்கிறேனா, கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் அவதரித்தாரே அவருடைய நோக்கத்தை உணர்ந்தவனாக நான் செயல்படுகிறேனா அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ முந்தின ஆதாம் தவறு செய்த போது 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து அதை மாற்றி அமைக்கின்றார். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள், நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகள், நம்ம கிட்ட இருக்கின்ற பாவங்கள் அவருக்கு தெரியும். அதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக தான் நம்மை போல அவர் மாறி இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்பதை நமக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் ஒரு செட் பண்ணியிருக்கிறார். இப்போ அவரை பின்பற்றுகின்ற நாம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு பில்டிங்ல ஒரு பெரிய ஃபயர் இருக்கு. இப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, எப்படியாவது தப்பித்து போனோம், வெளியே வரணும் அப்படின்னு தான் யோசித்து இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்தே அவங்களுக்கு இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க யாராவது உள்ள போய் இருக்கிறவங்களை காப்பாற்ற முயற்சி எடுப்பாங்களா? யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே ஒரு ஃபயர் ட்ரக் வருதுன்னு எடுத்துக்கோங்க, இந்த தீயணைப்பு துறை வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிறவங்க உள்ளே போவாங்க. எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்தாலும், அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் உள்ள போய் அங்கே இருக்கிற மக்களை மீட்டெடுத்து வருவார்கள். அது போலதான் கிறிஸ்து இந்த பூமியின் மனிதர்கள் பாவத்தில் விழுந்து மீட்பின் திட்டத்தை இழந்த போது அவர் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காதபடிக்கு அவர் மாம்சமாக மாறி இந்த பூமியில் அவதரித்து நம்மை மீட்க வந்திருக்கின்றார். இதன் வழியாக நாம் அந்த அழிவிலிருந்து தப்பித்து நிலை வாழ்வுக்கு நேராக நாம் செல்ல கர்த்தர் நமக்காக இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நோக்கமாக, இந்த மனு உருவெடுத்தல், இன்கார்னேஷனுடைய ஃபண்டமெண்டல், அதாவது அடித்தளமாக, ஃபவுண்டேஷனாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.